பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகருடைய காரியங்கள் வாய்க்காமல் போய்கொண்டிருக்கிறது. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆனாலும் என் காரியம் தோல்வி அடைந்த நிலையிலே இருக்கிறது. என்னுடைய வழியை சீர்படுத்தி நான் செம்மையான வழியில் நடக்க ஆண்டவர் உதவி செய்வாரா? என்னுடைய காரியம் வாய்க்குமா என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழியை நான் செவ்வையாக்கி உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 37:5 இவ்வாறாக சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பங்களை பார்த்து உங்கள் வழிகளை ஒப்புவித்து ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கும் போது நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உங்கள் வழிகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் போகிற பாதை நல்ல பாதையா அல்லது தீமையான பாதையில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? நான் செய்யக்கூடிய காரியங்கள் ஏன் ஜெயம் பெறவில்லை? நான் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய காரியங்கள் சரியாக செயல்பட ஆரம்பிக்கவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தில் அனுதினமும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வழிகளை, நாம் போகிற வழிகளை, நம்முடைய வாழ்க்கையின் பாதையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவித்து, ஆண்டவரே என்னுடைய வழியை நீர் பார்த்து கொள்ளும், என்னால் இந்த சத்துருவை ஜெயம் கொள்ள முடியாது, என் குடும்பத்தில் போராடுகிற அந்த போராட்டத்தின் சத்துருக்களை என்னால் ஜெயம் கொள்ள முடியாது, என் வழியின் குறுக்காக தடையாக வந்து நிற்கக்கூடிய அந்த பொல்லாத கிரியைகளை தேவன் மாத்திரமே அகற்ற முடியும் என்று எத்தனை பேர் உங்கள் வழிகளை அவருக்கு முன்பாக ஒப்புவிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் கோணலானவைகளாய் இருந்தாலும் அது செவ்வையானதாய் மாற்றப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வழி தெரியாத ஒரு செங்கடல் குறுக்கே நின்றது. ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நாங்கள் இனி இந்த செங்கடலை எப்படி தாண்டுவோம் என்று அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய வழிகளை ஒப்புவித்த போது அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து தடையாக நின்றவைகள் தடைகள் மாற்றப்பட்டு வெட்டாந்தரை வழியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்களேயானால் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய வழியை மறைத்து நிற்கக்கூடிய சத்துருக்களை அழித்து நீங்கள் போக வேண்டிய பாதையில் சரியான நேரத்தில் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சையோடு, ஆண்டவரே என் வழியை நான் கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறேன், அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன், என்னுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணக்கூடியவராய் இருக்கிறார், நான் அவரை பற்றுதலாய் இறுக பிடித்து வைத்திருக்கிறேன், எனக்குள் ஒரு விசுவாசம் உண்டு, எனக்குள் ஒரு நம்பிக்கை உண்டு, என் காரியத்தை, என் பிள்ளையின் காரியத்தை, என் தொழிலின் காரியத்தை, என் புருஷனாரின் காரியத்தை, என் மனைவியின் காரியத்தை, என்னுடைய பிஸ்னஸின் காரியத்தை, என் ஊழியத்தின் காரியத்தை தேவன் பொறுப்பெடுத்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வழிகளை கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பீர்களேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காரியம் வாய்க்கும், உன் காரியத்தை நான் ஜெயமாய் மாற்றி தருவேன், அதில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி நீங்கள் நேராய் நடந்து போவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு
தான், இந்த வார்த்தை என் வாழ்க்கைக்குரியது தான், இந்த வார்த்தை என் பிள்ளைக்குரியது தான் என்று எத்தனை பேர் பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் தொழில்களில் நீங்கள் எந்தெந்த காரியம் வாய்க்காமல் நின்று கொண்டிருக்கிறதோ, திருமண தடை வாய்க்காமல் நின்று கொண்டிருக்கிறதா, அந்த தடைகளை மாற்றி ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தகப்பனாய் நம் மத்தியில் உலாவிக் கொண்டு உங்கள் குடும்பங்களை ஜெயமாய் நடத்துவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அழகான ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. எங்கள் காரியம் வாய்க்கப்படட்டும், நாங்கள் உம்மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம், எங்கள் வழிகளை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாவ வழிகளுக்குள்ளாடி நாங்கள் போகாதபடிக்கு உம்முடைய வழியை நோக்கி பார்த்து போடக்கூடியவர்களாய் எங்களை தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் அநேக காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது, அந்த தடைகளை எல்லாம் தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசுவே, எங்கள் காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நீதி வெளிச்சத்தை போலவும் உம்முடைய நியாயப்பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவீராக ஆண்டவரே. நீர் நீதியின் சூரியனாய் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்துங்கப்பா. எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படட்டும், அவர்களுடைய காரியங்கள் வாய்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.